வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது IC-814 த கந்தகர் ஹைஜாக் அப்படின்ற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் OTT ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல மொத்தமா 6 எபிசோட்ஸ் தான். ஒரு எபிசோடுமே ஆவரேஜா ஒரு 40 மினிட்ஸ் டியூரேஷன் அப்படின்னே சொல்லுவேன். ஒரு மினி சீரிஸ் தான். இந்த சீரிஸ் ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு அமைக்கப்பட்டது. அதாவது 1999 வருஷம் நேபாள்ல இருந்து கிளம்பின IC-814 அப்படின்ற ஒரு ஃபிளைட், அதாவது டெல்லி வந்து சேர வேண்டிய அந்த ஃபிளைட்டை 5 பேர் கொண்ட ஒரு குழு வந்து கடத்திட்டாங்க. அந்த தீவிரவாதிகள் இன்னொரு டிமாண்ட் வைக்கிறாங்க. அதாவது இன்னும் 3 தீவிரவாதிகளை நீங்க ரிலீஸ் பண்ணாதான் நாங்க இந்த பேசஞ்சர்ஸை விடுவோம் அப்படின்றது தான் அவங்களோட அல்டிமேட் டிமாண்டா இருக்கு. ஸோ இந்த டிமாண்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட 9 நாட்கள் போகுது. ஸோ அந்த 9 நாட்களும் பேசஞ்சர்ஸ் என்னென்ன மாதிரியான சஃபரிங்ஸை ஃபேஸ் பண்ணாங்க, அண்ட் ஃபிளைட்ல இருக்கக்கூடிய அந்த க்ரூ இருப்பாங்களா அவங்க என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க, அண்ட் நெகோசியேஷன்ஸ் அஃபிஷியல்ஸோட எப்படி போகுது, அண்ட் பிரஸோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது எப்படி இருக்கு, டுவர்ட்ஸ் த எண்ட் ரிலீஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸ் பார்க்கும்போது தமிழ்ல வந்த பயணம் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு செட்டப் தான் ஆக்சுவலா பயணம் படத்திலுமே காட்டியிருப்பாங்க. பட் அதுல பின்னாடிலாம் வந்து நிறைய டிராமா அப்படின்றத ஆட் பண்ணிருப்பாங்க. பட் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உண்மைக்கு நெருக்கமா எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரீஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்ச விஷயம் அந்த பேசஞ்சர்ஸோட சஃபரிங்ஸை காட்டினது அப்படின்னே சொல்லலாம். சின்னதா அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் அங்க இருந்துச்சு அப்படின்றத ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. உதாரணத்துக்கு டாய்லெட் அடைச்சிரும். அந்த டாய்லெட்டை வந்து கிளீன் பண்றதுக்கு என்ன கஷ்டப்பட்டாங்க, அதுல என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாவே காட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுல விஜய் வர்மாவோட ரோல் அப்படின்றது ஒரு குரூஷியல் ரோலா இருக்கும். அவர் தான் ஆக்சுவலா வந்து கேப்டனா இருப்பாரு. ரொம்ப ப்ரோஆக்டிவா நிறைய டிசிஷன்ஸ் எடுப்பாரு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த நெகோசியேஷன் ஸ்பாட் அப்படின்றதுமே வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். அண்ட் இந்த ஃபிளைட் போகக்கூடிய நிறைய ஸ்பாட்ஸ் ஆக்சுவலா, அதாவது ஒரு இடத்துலயா லேண்ட் பண்ணி போற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அம்ரிஸ்டர்ல லேண்ட் பண்ணிருப்பாங்க, பாகிஸ்தான்ல லேண்ட் பண்ணிருப்பாங்க, அதே மாதிரி துபாயில லேண்ட் பண்ணிருப்பாங்க. ஃபைனலா தான் கந்தகருக்கு போகும். கந்தகர்ல அந்த டைம்ல வந்து தாலிபானோட ஆட்சி இருக்கும். ஸோ அங்க ஆப்கானிஸ்தானோட அந்த இன்டர்னல் பாலிடிக்ஸை காட்டினது இது எல்லாமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அண்ட் அரவிந்த் சாமியை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து நெகோசியேட் பண்ணக்கூடிய ஒரு அபிஷியலா வந்திருப்பாரு. ஆக்சுவலா செக்ரட்டரி ஆஃப் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்ட்ல இருப்பாரு. ஸோ அவரோட அந்த நெகோசியேஷன் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதுல அந்த உண்மை சம்பவங்களை வந்து பேரலா காட்டினது அப்படின்றதுமே வந்து ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதாவது நிறைய ரியல் ஃபுட்டேஜஸ் இதுல வச்சிருக்காங்க. அந்த ஆக்சுவல் சீன் நடக்கும் போதே அந்த ரியல் ஃபுட்டேஜ் வந்து பேரலா காட்டியிருப்பாங்க. அது வந்து இன்னுமே உண்மைக்கு நெருக்கமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ரிலீஸ் பண்ண 3 தீவிரவாதிகள், அதாவது 1999 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடந்த பார்லிமெண்ட் அட்டாக், மும்பை டெரர் அட்டாக் எல்லாத்திலுமே அவங்களோட பங்கு இருந்துச்சு அப்படின்றது ஒரு அதிர்ச்சியான ஒரு உண்மையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான். இந்த சீரிஸ்ல எனக்கு பிரச்சனையா பட்டது அப்படின்றது இன்னுமே கொஞ்சம் எமோஷனல் கனெக்ட் பெட்டரா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. கொஞ்சம் ரஷ்அப் பண்ணிருப்பாங்க, அதனாலேயே அப்படி தோணுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் 6 எபிசோட்ஸ்குள்ள சொன்னது அப்படின்றத நான் கண்டிப்பா பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா தான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு மேல இழுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும். பட் இப்போதைக்கு ஒரு கிரிப்பிங்கான ஒரு வாட்சா தான் இருந்துச்சு. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.5 out of 5. அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் லைட்டா கெட்ட வார்த்தைகள் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.